சீனிவாசன், நான் ஒரு பெரிய ஆட்டம் பாம் போட போறேன். யூ வில் கெட் ஷாக்ட். தெலுங்கு தேச எம்பிக்களை கலந்து பேசி சந்திரபாபு நாயுடு சொல்லி மோடி அரசாங்கத்தினுடைய ஆதரவை வாபஸ் வாங்க சொன்னார் சீனிவாசன் ஜெகதீப் தங்கர். அன்பிலீவபிள் சார். என்ன சார், ஜெகதீப் தங்கரை துணை ஜனாதிபதி ஆக்கினது மோடி, கடைசியில மோடி அரசை கவுக்கிறதுக்கு பார்த்திருக்க. மோடி கவர்மெண்ட் கவிழ்ப்பதற்காக திட்டங்களை அவர் தீட்டினார். யாரு காரணம்? யாருடைய வலையில் அவர் விழுந்தாரு? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பரபரப்பு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் தூத்துக்குடிக்கு நேற்று வந்த பிரதமர் இன்று கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகை தந்துவிட்டு டெல்லி திரும்புகிறார். அதோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்திருக்கிறார். இந்நிலையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க பத்திரிகை உலக ஜாம்பவான் ஆர் ராஜகோபாலன் டெல்லியிலிருந்து காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் பங்கேற்கிறார். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சீனிவாசன், நான் ஒரு பெரிய ஆட்டம் பாம் போட போறேன். யூ வில் கெட் ஷாக்ட். என்ன சார், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றப்ப ஏனோ பகீர்னு ஆரம்பிக்கிறீங்க, சொல்லுங்க. காரணம் சீனிவாசன், அப்பேற்பட்ட துரோகச் செயல் ஒருவனை நம்பி ஒரு இடத்தில் உட்கார வைத்தால் தங்களுக்கே வேட்டு வைப்பானா? அதுதான் துரோகச் செயல். அப்படி என்ன நடந்தது? யாரு யாருக்கு வேட்டு வச்சா? சீனிவாசன், தெலுங்கு தேச எம்பிக்களை கலந்து பேசி சந்திரபாபு நாயுடு சொல்லி மோடி அரசாங்கத்தினுடைய ஆதரவை வாபஸ் வாங்க சொன்னார் சீனிவாசன் ஜெகதீப் தங்கர். மோடி கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு பார்த்திருக்கார். மோடி கவர்மெண்ட் கவிழ்ப்பதற்காக திட்டங்களை அவர் தீட்டினார். அந்த தெலுங்கு தேசம் எம்பிக்கள் நட்டாவிடமும் அமித்ஷாவிடம் இதை அன்றே தெரிவித்து விட்டார்கள். இது நடந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது. டெல்லியில் இதுதான் பெரிய பரபரப்பு சீனிவாசன். இதுதான் ஒரு ஆட்டம் பாம் சீனிவாசன். இது அன்பிலீவபிள் சார். என்ன சார், ஜெகதீப் தங்கரை துணை ஜனாதிபதி ஆக்கினது மோடி, கடைசியில மோடி அரசை கவிழ்க்கிறதுக்கு நீங்க இம்மிடியட்டா வேலையை பாருங்க, ஆட்சியை கவிழுங்கள், அதுக்கு உண்டான ஆதரவை வித்ரா பண்ணுங்கன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடுக்கு ஜெகதீப் தங்கர் சந்திரபாபு நாயுடு எம்பிக்கள் மூலமாகவே தூது விட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்பவே முடியலையே சார். அது ஒண்ணு போக தெரியும் பாருங்க எல்லாமே. இது சார், இந்த அளவுக்கு அவரை தன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்த ஒருத்தரை கவுக்கணும்னு ஜெகதீப் தங்கர் நினைக்கிறார்னா யாரு காரணம்? யாருடைய வலையில் அவர் விழுந்தாரு? என்ன சார்? காங்கிரஸ் வலையில் விழுந்தார். அவரை பிரதமராக்குறேன் என்றெல்லாம் கூட உறுதிமொழி கொடுத்ததாகவும் டெல்லியில் தகவல்கள் உலாவுகின்றன. திரைமறைவு செய்திகள் என்றால் சீனிவாசன், இதை விட துரோகச் செயல் அரசியலில் கிடையாது. கடந்த ஓரிரு மாதங்களாகவே டெல்லியில் ஒரு திரைமறைவில் ஏதோ நடந்து கொண்டு வந்திருக்கிறது. யாராலும் ஒன்றும் புரிந்துக்க முடியவில்லை. அதை ஒருங்கிணைத்து எல்லாம் செய்தது, அதாவது ஷேப் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் 23ஆம் தேதி காலையில் லண்டனுக்கு பிரயாணமாக இருந்த நரேந்திர மோடிக்கு அயல் நாடில் நரேந்திர மோடி இருக்கும் பொழுது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ராஜ்யசபாவிலும் தனிப்பட்ட முறையிலும் குற்றம் சாட்டுவதாக கூட ஜெகதீப் தங்கர் முனைந்தார் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தி. அதற்காகத்தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று 67(9)A)B நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அவர் கடித லெட்டர்ல திடுக்கிடும் தகவல்களை 1, 2, 3, 4 என்று வரிசையாக அடுக்கி கொண்டு போகலாம் சீனிவாசன். காரணம், தங்களுடைய ஊடகத்திலும் தாங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் சிவராஜ் சிங் சௌஹானை மிரட்டினார் என்று. அதை தவிர ராஜ்யசபா தொலைக்காட்சியில்
ராஜ்யசபா தொலைக்காட்சி என்பது ராஜ்யசபாவினுடைய தலைவர் ஜெகதீப் தங்கருடைய ஆணையில் நடக்கக்கூடியதாக இருந்தது. அதை நரேந்திர மோடி அவர்கள் லோக்சபா ராஜ்யசபா என்று இணைத்து ஒரு தலைமை கொண்டு வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை எல்லாம் நிறுத்தி வைக்கிறதுக்கு நரேந்திர மோடி கடந்த 6-7 மாதங்களாக செய்து வந்தது ஜெகதீப் தங்கருக்கு பிடிக்கவில்லை. ஜெகதீப் தங்கர் ஒரு பயந்து விட்டார். காங்கிரஸ்காரர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரேன்னு சொன்ன உடனேமே அதிர்ந்தார். அன்றிலிருந்து அவருடைய நடைபாதை மாறிவிட்டது, பயணம் மாறிவிட்டது. குறுக்காக அதாவது போன வருஷம் ஜெகதீப் தங்கர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அவர் பயந்து வேற ஒரு ட்ராக் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு கூட சொல்லி கொடுக்கறது, கோல் மூட்டி கொடுக்கறதெல்லாம் சில காங்கிரஸ் எம்பிக்கள் என்றும் பிரதி தினம் அவர்களை தொடர்பு கொண்டு வருகிறார் என்றும் அரசாங்கத்திற்கு உளவுத்துறை மூலமாகவும் சில எம்பிக்கள் மூலமாகவும் செய்தி கிடைத்தது. தவிர ராஜ்யசபாவில் அவர் சில மந்திரிகளை டிக் ஆஃப் செய்தார். இதை செய்யாதே, அதை செய்யாதே என்றெல்லாம். போதாத குறைக்கு பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் 1 என்று பொம்பாடிய பெரிய பிளேன் ஒண்ணு இருக்குது, புதுசா வாங்கியிருக்காங்களே அந்த பிளேன், அது எனக்கு கொடுன்னு கேட்டார். அயல்நாடு சென்றிருக்கும் பொழுது ஈரானுடைய அதிபர் மரணத்திற்கு ஸ்பெஷல் தூதுவராக இந்தியாவின் பிரதிநிதியாக ஈரானுக்கு நரேந்திர மோடி அனுப்பி வைத்தார். அது மட்டும் நல்ல 2 பேருக்கு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனா இருந்தாலும் நரேந்திர மோடி அதை விட்டு கொடுத்தார். அங்கேருந்து வரும்போது பாலஸ்தீனை பத்தி நான் பேசுவேன், ஈரானுக்கு அகைன்ஸ்டா பேசுவேன், எனக்கு பிளேன் கொடுத்து சரியில்லை, நான் அங்க போன பிறகு புரோட்டோகால் சரியா என்ன கூப்பிடல, எனக்கு கூட குறைக்கு அந்த ஹோட்டல்ல ரூம் சரியா போடல, எனக்கு ஐ நீட் சியூட் போகணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாறுதல்களை எல்லாம் நரேந்திர மோடி கண்டு பார்த்தார். 5-6 தடவை அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார், இவர் திருந்துவார் 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 என்று. அதையும் தவிர திடுக்கான தகவல் என்ன என்று கேட்டால், அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் வந்திருந்த பொழுது டெல்லியில் பிரதமருடைய சில முக்கியமான கருத்துகளுக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பற்றி பலதெல்லாம் பேசி வந்திருக்காங்க ட்ரம்ப் சொல்லி. அது தவிர துணை ஜனாதிபதி, நான் ஒரு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர், அவரும் ஒரு துணை ஜனாதிபதி தானே, அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். அதாவது ஜேடி வான்ஸ் தன்னை ஏன் சந்திக்கலைன்னு ஜெகதீப் தங்கர் கேட்டாரா? தான் சந்திக்க வேண்டும், அவரும் எனக்கு ஈக்குவல் தானே. டாக்டர் ஜெய்சங்கரிடம் செய்தி சொல்லப்பட்டவுடன் அவர் சொன்னார் போய். காரணம் என்ன என்று கேட்டால், ஜெகதீப் தங்கருடைய அலுவலகத்தில் 8-9 செயலாளர்களிடையே ஒரு ஐஎஃப்எஸ் ஆபீசர் இருப்பார். எப்பொழுதுமே எல்லா ஃபாரின் செக்ரட்டரி ஆபீஸும் ஒரு போஸ்டிங் இருக்கும். அவர் மூலமாக அயலுறவுத்துறை செயலாளருக்கு சொல்லப்பட்டது. அயலுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி டாக்டர் ஜெய்சங்கருக்கு சொல்லிவிட்டார். ஜெய்சங்கர் பிரதமரிடம் சொன்னார். பிரதமர் சொல்லிவிட்டார், தாங்கள் நேர போய் சொல்லி, இது கர்ட்சி கால் ஆன் மீ, நாட் ஆன் கவர்மெண்ட், என்ன பார்க்க வராது, அரசியல் விஷயம் பேச வராது, நீங்க போய் சொல்லுங்க தயவு செய்து. அன்று ஒரு விருந்து கொடுத்தார் பிரதமர். அதில் சில முக்கிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவெல்லாம் கூட்டார். ராஜ்நாத் சிங், அமித்ஷா போயிருந்தாங்க. அதுல தானே இருக்கணும்னு நினைச்சாரு. ஜேடி வான்ஸ் கொடுத்த விருந்துல ஜெய்தீப் தங்கரை கூப்பிடல. அதுல கூப்பிடல. சில புரோட்டோகால் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லா விருந்துக்கும் உங்களை கூப்பிடுவாங்களா சார்? எதுக்கு சில மரியாதைகள் உண்டு. அதையும் தவிர ஜெகதீப் தங்கருக்கு மனைவி லண்டன் சென்றிருந்தார். அங்கு சரியாக வரவேற்கவில்லை என்று ஒரு புகார் கடிதமும் எழுதியிருக்கிறார் ஜெகதீப் தங்கர் அயலுறவுத்துறை அமைச்சருக்கு. எல்லாத்தை விட முக்கியமாக ஜெகதீப் தங்கருடைய மருமகன் கார்த்திகேய வாஜ்பாய் என்பவர் கபில் சிப்பல் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு பல அரசியல் செய்தார் என்று அரசாங்கத்திற்கு செய்தி வந்தது.
இது அத்தனையும் நான் பல விஷயத்தில் செக் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி கோலால் நேயர்களுக்கு தருகிறேன். இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகள். டெல்லியில் நடந்த பின்னணி தகவல்கள் கடந்த 4 மாதங்களாக நடக்கிறது. இதில் காங்கிரஸை நம்பி இவர் களத்தில் இறங்கி இருக்கிறாரோ ஜெகதீப் தங்கர் என்ற ஒரு அளவிற்கு கூட ஒரு கருத்துகள் உருவாகி வருகின்றன. சார், இப்போ நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் அது என்ன சார் ஆகும்? இப்ப நீங்களே கொஞ்சம் முன்னால சொன்னீங்க ஜெகதீப் தங்கர் மாப்பிள்ளைக்கு ஏதோ ரோல் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார், நம்ம நேயர்களுக்கு போய் கோலால நேயர்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நீதியரசர் வீட்டில் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் கிடைத்தது எரிந்த நிலையில், நெருப்பு எரிந்த யஷ்வந்த் வர்மா ஜஸ்டிஸ் டெல்லி ஹைகோர்ட் என்று இந்த செய்தி வெளிவந்ததோ அன்று காலையே ராஜ்யசபா நடந்து கொண்டிருந்தது. ஜெகதீப் தங்கர் தன்னுடைய அறைக்கு, அது சேம்பருக்கு, மிஸ்டர் ஜே.பி. நட்டா ஆளுங்கட்சியுடைய தலைவர், அவை தலைவர், எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கேயை கூப்பிட்டு, நான் ஒரு வழக்கறிஞர், ஒரு நீதியரசர் மீது செய்தது தவறு, நீதியரசர் வீட்டில் இப்படி பணம் வந்தது தவறு, அவரை பற்றி நாம் ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும், அவையிலே குறிப்பு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அந்த நீதியரசரை நிந்தினார், அவையிலேயே நிந்தினார். அரசாங்கத்திற்கு சில தர்ம சங்கடங்கள் அதன் மூலமாக ஏற்பட்டது. இந்த நீதியரசர் சுப்ரீம் கோர்ட்டுடைய கேஸ்க்கு போய் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப அதை பெருசு பண்ணாங்க. வாஸ்தவம், ஒரு உண்மைதான், அது யாரும் இல்லைங்கிற. ஒரு நீதி அரசர் வீட்டுல இவ்வளவு கோடிக்கணக்கான பணம் கிடைக்கிறதுங்கிறது எது? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கமிட்டி போட்டாங்க, இந்த கேஸ் எல்லாம் விவாதிச்சு எல்லாம் பண்ணி. அது மட்டும் டாக்டர் ஜெகதீப் தங்கர் நன்னா தான் இருந்தார். அந்த நீதி அரசர்கள் ஒரு கமிட்டி போட்டுட்டு, அந்த நீதி அரசர்களை வைத்தே கமிட்டி போட்டுட்டு ஒரு அறிக்கை கொடுக்க சொன்னார். அதன் மீது இவர் ஒரு கருத்து தெரிவித்தார். ஏன் எஃப்ஐஆர் போடவில்லை, ஏன் சிபிஐ கொண்டு வரவில்லை என்று. அதற்கும் அரசாங்கம் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த ஜஸ்வந்த் வர்மா என்ற நீதிபதி மிகவும் நேர்மையானவர் என்றெல்லாம் கருத்து இருந்தாலும், கபில் சிப்பல் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் என்று வழக்கறிஞர் கூடாமல் அது ஒரு பரவலாக பேசப்பட்டது. அதுடன் சேர்ந்து கார்த்திகே வாஜ்பாய் இருந்தார் என்று. ஆனால் தடம் வாஜ்பாய் யாரு? ஜெகதீப் தங்கருடைய மருமகன். அதில் அந்த ஒரு இதுவரைக்கும் நன்னா போயிருந்தது வண்டி, தடம் புரண்டு விட்டது. காரணம், அரசாங்கத்தினுடைய எண்ணிக்கை மூலமாக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர வேண்டும் என்று பல எதிர்க்கட்சிகள் சொல்ல, காங்கிரஸில் ஒரு சாரார் இம்பீச்மெண்ட் கூடாது என்று சொன்னார்கள், ஒரு சாரார் வேண்டும் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் துணை ஜனாதிபதியுடன் அடுத்த ஓரிரு நாட்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போதே இதையெல்லாம் கொண்டு சேர்த்தார்கள். அப்பொழுது ஜெகதீப் தங்கர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2 விதமான கருத்துகளில் ஜெகதீப் தங்கருக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அவர் தன் கருத்தை மாற்றிக்கொண்டார். இதனிடையே ஜஸ்டிஸ் சேகர் யாதவ் என்பவர் அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய நீதியரசர். அவர் தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தை பற்றியும் சனாதன தர்மத்தை பற்றியும் பேசினார். அது ஒரு மாபெரும் பப்ளிக் மீட்டிங்ல அது ஒரு மாபெரும் சர்ச்சையாகிவிட்டது. ஆக ஒரு பக்கம் ஊழல் பணம், எரிந்த பணம், டெல்லி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், சஞ்சய் அரோரா என்பவர் தமிழ் ஐபிஎஸ் ஆபீசர், தமிழ்நாடு, அவரும் அதை நன்னா என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டார். இதெல்லாம் வைச்சு பார்த்தப்புறம் இந்த சனாதன தர்மத்தை சொன்ன நீதி அரசர், ஊழல் செய்த நீதி அரசர், ரெண்டுத்தையும் நேர ஐபால் டு ஐபால கொண்டுட்டாங்க. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல அந்த யஷ்வந்த் வர்மா மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தால்
சேகர் யாதவ் மேலையும் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதோட சமப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ? முயற்சி பண்ணார்கள். அதை ராஜ்யசபா கபில் சிபல் கண்டிப்பாக சொன்னார்கள். அது 2 பேர் இது ஒரு ஜுடிஷியரியில போய் சர்க்கார் மாட்டி நிறுத்தி சிக்கி நிறுத்தேன்னா ஒரு பயமா இருக்கு, அவ்வளவுதான். வேற எந்த விதமான கிடையாது. இதனிடையே மாபெரும் ரகசியம் என்ன என்று கேட்டால், முன்னாள் நீதி அரசர்கள் பெயரை சொல்ல வேண்டாம், ஒரு தமிழர் உள்பட ஜனாதிபதியை சந்தித்தார்கள், கதவை தட்டினார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரேங்க்ல இருந்தவங்க 3 முன்னாள் நீதி அரசர்கள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஜனாதிபதிக்கு அதிர்ச்சி வந்தது. அந்த ஒரு தமிழ் நீதி அரசர் என்னிடமே சொல்லி இருக்கிறார், அரசாங்கத்தில் இருப்பதை பார்த்தால் ஜெகதீப் தங்கர் ஒரு விதமாக ஒரு எஃப்ஐஆர் வேணும் என்று கேட்கிறார். இது எஃப்ஐஆர் வச்ச ஸ்பெஷல் கமிட்டி வேண்டாம் என்கிறார். ஜெகதீப் தங்கருடைய அரசாங்கத்தை பிரதிபலிக்கிறாரா, அரசாங்கத்துடைய கொள்கையை பிரதிபலிக்கிறாரா அவர் என்பது எங்களுக்கு தெரிந்தாக வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, திரௌபதி முர்மு நீ போய் பிரைம் மினிஸ்டரையும் ஹோம் மினிஸ்டரையும் பார்த்துங்க. ஹோம் மினிஸ்டர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு சீஃபா இருக்காரு, அவங்களாம் கவர்மெண்ட் சிஸ்டத்தை பாருங்க. அதான் சிஸ்டம்னா அது வந்து வரிசையில் வருது, அங்க சொல்லிடுங்கன்ட்டு. சரி, பிரைம் மினிஸ்டருடைய வீட்டை ஒரு 10 நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் கிடைச்சு. இதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஏப்ரல் எண்ட் மே ஃபர்ஸ்ட் வீக். ஒரு 5 நீதி அரசர் போனாங்க அப்போ பிரைம் மினிஸ்டர் பார்க்க. பிரைம் மினிஸ்டருக்கு அதுக்குள்ளேயும் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து தகவல் வந்து விட்டது. பிரைம் மினிஸ்டருக்கு விஷயம் புரிஞ்சிருந்துச்சு. இந்த நீதி அரசர் பேச்ச உடனே பிரைம் மினிஸ்டர் கிளாரிட்டி கொடுத்தார், எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது அதாவது மத்திய அரசு ஜெகதீப் தங்கருடைய அந்த கமெண்ட்டுக்கும் கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் அரசாங்கத்தினுடைய சார்பில் இருந்து எது விதமான ஒரு அறிக்கையும் கொடுக்க மாட்டோம். காரணம், இது சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ஓப்பனா சொல்லிட்டார், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அன்றிலிருந்து சீனிவாசன் ஒரு 2 மாசம் 3 மாசம் பிரதமர் துணை ஜனாதிபதி சந்திப்பு என்பது குறைந்து விட்டது, விரிசல் ஆரம்பித்து விட்டது. நான் சொன்ன மாதிரி சில எம்பிக்கள் சொல்லுவது, சில எம்பிக்களை வந்து அதை தவிர இதனிடுவே சென்ட்ரல் விஸ்டா என்று சொல்லக்கூடிய நூதன திட்டம், புது பார்லிமெண்ட், புது வைஸ் பிரசிடென்ட் ஹவுஸ், புது பிரசிடென்ட் ஹவுஸ், புது பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ் என்று சொன்ன பல பட்டினங்கள்லாம் மாறி காமிக்கணும். ஒரு 5 வருட ப்ரோக்ராமா வச்சிருந்தாரு. சென்ட்ரல் விஸ்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுல துணை ஜனாதிபதிக்கு ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துட்டார். அதில் இவர் புது மனை புகுந்தார். யாரு? ஜெகதீப் தங்கர் தன்னுடைய மனைவியுடன் குடும்பத்துடன் போயிடார். அப்ப எல்லாருக்கும் டின்னர் லஞ்சுன்னு கூப்பிட்டாரு, சில நிருபர்களையும் கூப்பிட்டாரு. டெல்லியில குறைந்தது ஒரு 70-80 உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் ஆசிரியர்கள், டெலிவிஷன் ஆங்கர்ஸ், டெலிவிஷன் எடிட்டர்ஸ், அவளெல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னர் வச்சார். அப்ப கூட பேசியிருக்காரு, இது என்ன, வாட் இஸ் திஸ் மோடி गवर्नमेंट क्या कर रहे हैं, मोदी सरकार तो ये पुलवामा में ऐसे किया है, बालकोट में அப்படிலாம் ஒரு தன்னுடைய கருத்தை மோடி அரசாங்கத்திற்கு சாதகமாக இல்லாமல் எதிர்வினையாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இதுவும் பிரதமர் காதில், அந்த அமைப்பு காதில் விழுந்தது. அரவிந்த் கெஜ்ரிவாலை சமீபத்தில் பார்த்தார், சரத்பவாரை பார்த்தார் தனித்தனியாக. எப்படி தெலுங்கு தேசம் எம்பிக்களிடம் சொன்னாரோ அதே கருத்துக்களை அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சொல்லியிருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அருகே இருந்து சஞ்சய் சிங் வெளிப்படையாக ஓப்பனாகவே பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொல்லியிருக்கார், துணை ஜனாதிபதி கோபத்தில் இருக்கிறார் என்று. சோ இதெல்லாம் ஒரு பில்டப் ஆச்சு சீனிவாசன். இந்த பில்டப் ஆனதும் லண்டன் பிரயாணமும் மோதிக்க வேண்டும். ஃபாரின்ல இருக்கும்போது தனக்கு ஒரு அவப்பெயர் வரக்கூடாதுன்னு ஒரு ஓங்கு போட்டிருக்காரு. ராஜ்நாத் சிங் தொலைபேசி செய்து பேசியிருக்கிறார் 21 ஜூலை மதியம் 4:30 வாக்கில். அப்பொழுதுதான் இந்த விஷயம் ஆரம்பித்தது. ஆக மொத்தம் 4:30 7:30 மட்டும் என்ன நடந்ததுன்னு கேட்கிறாங்க தவிர, இவருக்கு இருக்கிற ஹரிபரியில பாருங்க, ஜனாதிபதியினுடைய வீட்டுக்கு
தானே கார் எடுத்துன்னு போயிட்டாருங்க வித்தவுட் இன்டிமேஷன். யாரு? ஜெகதீப் தங்கர். ஜெகதீப் தங்கர் தானே போயிட்டாரு. அந்த கான்வாய் வருது டெல்லி போலீஸுக்கு. அந்த ஜனாதிபதி இருங்க, ஜனாதிபதி கிட்ட போறது வந்து 8:20 போறாரு. அப்ப ஜனாதிபதி போலீஸ் காரங்களுக்கெல்லாம் ஒயர்லெஸ்ல விஷயம் வருதே தவிர எதுக்கு வரப்போறான்னு தெரியாது. 20 நிமிடம் வெயிட் பண்ணி இருந்தாரு ஜனாதிபதி வீட்டில். காரணம், ஜனாதிபதி வேற ஏதோ புரோட்டோகால் இருந்தாங்க. சில பார்க்கணும்னு சில புரோட்டோகால்லாம் இருக்குது, அதை வச்சுதான் பார்க்கணும். தடால போய் பார்த்துட முடியாது. வைஸ் பிரசிடண்டா இருந்தாலும் சரி, பிரசிடண்டா இருந்தாலும் சரி. இவர் போய் பார்த்தாரு. ஜனாதிபதி 20 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சாரு. பிரைம் மினிஸ்டர் அதுக்குள்ள சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஜனாதிபதி வந்திருக்காருன்னுட்டு. வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு ஒன்றும் புரியல என்னன்னுட்டு. ஜனாதிபதி இவரை அழைத்து பேச ஆரம்பிச்சு ஒரு லெட்டர் கொடுத்தார். ஒரு போட்டோகிராஃபர் கிடையாது, பிஏ கிடையாது, அவனுக்கு உதவியாளர் கிடையாது, யாருமே கிடையாது. இவர் எப்ப டேர போயிட்டார். அவ்வளவு கோபம் யாரு? ஜெகதீப் தங்கர். அதை தவிர அவர் செய்த இன்னொரு துரோகம் பாருங்க. ரிசிக்னேஷன் லெட்டர். அதை தவிர இன்னொரு துரோகம் பாருங்க. 9 மணிக்கு வெளில வராருங்க அந்த ஜனாதிபதி பார்த்துட்டு, உடனே ட்விட்டர்ல போட்டாருங்க. நைட்டு 9 மணிக்கு வர்றாரு, வந்த உடனே ட்விட்டர்ல போடுறாரு. இது ட்விட்டர்ல போடுறது இவர் என்ன டொனால்ட் ட்ரம்ப்னு நினைச்சாரா சார்? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நான் சமரசத்தை ஒண்ணு பண்ணேன்னு அவர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டாரு. அந்த மாதிரி இவர் ரிசிக்னேஷன் லெட்டர் எப்படி போட முடியும்? அதுவும் பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, முதலமைச்சர், ஆளுநர், இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி இருக்குங்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் கெப்ட் அஸ் எ கான்ஃபிடென்ஷியல் ஒன். சரி, மரியாதை நிமித்தம் பிரதமரையாவது போய் பார்த்தாரா? கிடையாது, பேச கூட இல்லை, போன்ல பேச கூட இல்லை. ஆனா ஜெயராம் ரமேஷ் 4:30 மணிக்கு பார்த்திருக்காரு. இவருக்கு தெரியும் ஜெயராம் ரமேஷ்க்கு ஏதோ நடக்குதுன்னுட்டு. ஆனா ஜெயராம் ரமேஷ் அன்று இரவே ட்வீட் போடுறாரு. அந்த ட்விட்டர் லைன்ல நீங்க போய் பாருங்க, எல்லாமே தெரியும். அது சொல்றாரு, பிரதமர் வந்து துணை ஜனாதிபதி பார்த்து இந்த வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றாரு. Who is ஜெயராம் ரமேஷ் டு சஜஸ்ட் திஸ்? இது நடுவுல இன்னொரு பிரச்சனை பாருங்க. தமிழகத்தின் நிதி எல்லாத்தையுமே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்கள் ராஜீவ் சர்தேசாய்க்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில் ஜெயராம் ரமேஷை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லிட்டார், நான் செக்அப் பண்ணேன், காங்கிரஸ் ஸ்டாண்ட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் ஜெயராம் ரமேஷ் சொல்லிட்டார். I asked the Congress leadership this morning, is Mr. Jairam Ramesh's statement the official position, to which they invited my attention to the Congress President's statement this morning, where he said Mr. Dhankar has resigned. It's for the government to accept the resignation. They seem to have accepted the resignation. What have we got to say? That's the official position of the Congress party. ஆக மொத்தம் காங்கிரஸில் ஒரு 2 பிரிவு வந்திருக்கு பாருங்க. இது என்னுடைய கருத்து. நீதிபதிகள் நடுவே வழக்கறிஞர்களுக்கு இருக்கக்கூடிய தகராறு மூலமாக இது வெடித்தது. அது மோடி அரசிற்கு அவப்பெயரை கொண்டு வர வேண்டும் என்று இருந்தார்கள். ஒரு கூ நடந்தது. இப்ப இல்லைன்னா ஒரு 10 நாள் கடத்தி நடந்திருக்கும். நரேந்திர மோடி அயல்நாடு திரும்பி வந்த பிறகு நடந்திருக்கும். ஆனா இந்த பயங்கர தகவல்கள் இருக்க, திடுக்கிடும் தகவல்கள் சீனிவாசன், நான் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப டாப் லெவல்ல நடந்ததா நான் கேள்விப்படுறேன். இது அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு ஷாக் ஆச்சு. தவிர இந்த ஜெகதீப் தங்கரை தேவிலாலுடைய வழிபாட்டில் வந்தவர், அந்த கொள்கையில் வந்தவர். தாவுன்னா கிராண்ட் ஃபாதர்னு அர்த்தம், அதான் பெரியவர்னு அர்த்தம் ஹிந்தியில. குஜராத் இந்த நம்ம ஹரியானா பாஷையில இவர் ஜெகதீப் தங்கரும் தன்னை தாவு என்று சொல்லிக் கொள்வார். அவர் ஒரு ஜாட். அந்த தாவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவரை வளர்த்து விட்டு காங்கிரஸ்ல இருந்தாரு, ஜேடியில இருந்தாரு, அதாவது ஜனதா தள்ல இருந்தாரு. அப்புறம் காங்கிரஸுக்கு போனாரு, எம்எல்ஏ ஆனார். ஆனா இந்திரேஷ் குமார் என்று சொல்லக்கூடிய RSS தலைவர் தான் இவரை வந்து பிஜேபியில கொண்டார். அந்த இந்திரேஷ் குமார் வந்து அவ்வளவு நம்பிக்கை. இந்திரேஷ் குமார் ஒரு பெரிய லீடர் RSSல. அவர் ஹரியானாவை சேர்ந்தவர். அந்த ஹரியானா அவர் ஒரு ஜாட்டு.
அந்த இந்திரேஷ்குமார் எனக்கு மிக நெருங்கிய பழகுவார். இவர் சாதாரணமா இருக்கும். நான் 10-15 வருஷத்துக்கு முன்னாலாம் கூட ஜெகதீப் தங்கர் பிஜேபி ஆபீஸ்ல லீகல் செல்ல வந்து உட்கார்ந்துப்பார் எப்பான. இதே ஜெகதீப் தங்கர் இந்திரேஷ்குமார் சொன்னதும் தவிர சில முக்கிய பாஜக தலைவர்கள் இடையே RSS தலைவர்கள், அந்த பெயரை நான் எடுக்க விரும்பவில்லை, இந்திரேஷ்குமார் தூண்டுதலின் பெயரில் அவர் சொன்னதுனால நரேந்திர மோடி இவர் வெஸ்ட் பெங்கால் கவர்னரா போட்டாரு. ஜெகதீப் தங்கரை வெஸ்ட் பெங்கால் கவர்னரா போன அப்புறம் திருப்பி இந்த RSS தலைவர்லாம் சொன்னாங்க, இவர் ஏதாவது ஒரு நல்ல பதவி கொண்டு வந்துரு, அவருக்கு முன்னாடி இது முடிஞ்சிடுச்சு, உங்களுடைய மம்தா பானர்ஜி அடக்க வேண்டும் என்ற ஒரு இது மாதிரி முடிச்சுட்டாரு, he completed his task அப்படின்னு ஒரு RSS முக்கிய பிரதமர் சொன்னதுனால தான் அவர் துணை ஜனாதிபதியான. ஆக மொத்தம் நான் எதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன்னு சொன்னா, RSSக்கும் பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் ஜெகதீப் தங்கரும் ஒன்று என்பதைத்தான் நான் சொல்ல ஆசை. ஓகே சார், இப்போ அல்டிமேட்டா கடைசியில் ஜெகதீப் தங்கர் ரிசைன் பண்ணிட்டார். அடுத்த துணை ஜனாதிபதி யார்? சில முக்கிய பெயர்கள் வருகிறது. ஆந்திராவிலிருந்து லக்ஷ்மண் என்று சொல்லக்கூடியவரை சந்திரபாபு நாயுடு ஆதரிக்கிறார். இதன் நடுவே நிதிஷ்குமார் அவர்கள் கர்பூரி தாக்கூருடைய மகன், அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்கார், இப்போ அவரை முன்வருகிறார். அதே சமயத்தில் ஹர்வன்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் இப்பொழுது ராஜ்யசபாவினுடைய துணை தலைவராக இருக்கிறார். ஜேடியுவில் கடந்த 7 ஆண்டுகளாக இருந்ததனால் அவரையும் முன்மொழிகிறார்கள். பார்த்து கொண்டே இருங்கள் சீனிவாசன், கூடிய விரைவில் இதற்கு ஒரு 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 இம்பார்ட்டண்டா ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுல திங்ஸ் வில் சார்ட் அவுட் தான் சொல்றாங்க சார். சார், இப்போ பீகார்ல எலெக்ஷன் வர்றதுனால ஒரு பீகாரி தான் வைஸ் பிரசிடென்டா வருவார் அப்படின்னு யூகிக்கலாமா? அது சொல்ல முடியாது சார். இது இந்த என்டிஏ மீட்டிங் புதன்கிழமை வச்சிருக்கதாக கேள்விப்படுகிறேன். அதன் நடுவே சந்திரபாபு நாயுடு தொலைபேசியில் பேசிவிட்டதாகவும் கேள்விப்படுகிறேன். இருந்தாலும் இது பிரைம் மினிஸ்டருடைய டிசிஷன் தான். இனிமேல் வந்து ஒரு அதர் பார்ட்டிலேருந்து வந்து கொடுக்க மாட்டாங்க சார். ஓ, ஓகே. ஹார்ட்கோர் பிஜேபி, ஹார்ட்கோர் RSS மாதிரி இருந்து நரேந்திர மோடிக்கு தெரிஞ்சவங்க தான் வச்சுப்பாங்க சார். இதுல சில நரேந்திர மோடிக்கு நம்பிக்கையான ஆட்கள் வேண்டிய பாருங்க. அந்த சத்பால் மல்லிக் காஷ்மீர்ல இருந்தார். திரும்ப அவர் கான்ட்ரோவர்சி ஆனாரு. மோடிக்கு எதிராகவே திரும்பினார். அதே மாதிரி இந்த ஜேடியூல வந்தவங்க எல்லாம் மோடிக்கு எதிராக, சோசியலிஸ்ட் வந்தவங்க ஜேடிக்கு எதிராக. சார், பிரதமருடைய தமிழ்நாடு விசிட் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பிரைம் மினிஸ்டருடைய தமிழ்நாடு விசிட் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் பூண்டோடு வேரோடு களைந்து எறிய வேண்டும். ஒரு அம்பர்லா மாதிரி ஒண்ணு கொண்டு, அதாவது ஒரு நிழற்குடை மீது திமுகவிற்கு எதிர்க்க சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டலாமா என்று கூட நரேந்திர மோடி மனதில் என்ன அலைகள் ஓடுகின்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அமித்ஷா அவர்கள் பிரதமரிடம் சொல்லப்பட்டதாகத்தான் இது கேள்விப்படுகிறேன். அதுதான் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் சீனிவாசன். எடப்பாடி பழனிசாமியினுடைய சந்திப்பு ஒரு தமிழகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அரசியலில் ஆன்டி இன்கம்பன்சி ஒன்று சேர்ப்பதற்கு திறமையானவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவர் தான் என்று நரேந்திர மோடி நம்புகிறார், அமித்ஷா நம்புகிறார், நட்டா நம்புகிறார், பாஜக நம்புகிறது. சார், இப்போ உங்களுடைய ஃபேவரட் ஏரியா செய்தி துளிகள். செய்தி துளி 1. KN நேரு, தமிழக அமைச்சருடைய மகன் அருண் நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர், லோக்சபா உறுப்பினர். சமீப காலமாக குறைந்தது 200 அல்லது 300 எம்பிக்களுக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய பேண்ட் பாக்கெட் அட்டாச்சில் இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துடுறார். அது பெரம்பலூர் ஒரு இல்லத்தில் இருந்து தன்னுடைய
ஒரு சாக்லேட் ஃபேக்டரியிலிருந்து தயாரிக்கப்பட்டது என்று. அவருக்கு துணிவு இல்லை, மந்திரியிடம் அமித்ஷாவிடம் போட்டு கொடுக்கலாமா என்று அவர் துடிக்கிறார். இளம் இது கனிமொழி அதை அடக்குகிறார். இப்பெல்லாம் ட்ரெஷரி பெஞ்ச் எல்லாம் போக்காதீங்க, எல்லாம் ராகுல் காந்தி கொடுத்துட்டாரு, சோனியா காந்தி கொடுத்துட்டாரு, பிரியங்கா காந்தி கொடுத்துட்டாரு எல்லா சாக்லேட்டு. அவர் ஒரு சாச்சா என்று ஹிந்தியில் சொன்னார், பெரிய அண்ணா அல்லது பெரிய பெரியப்பா என்று அர்த்தம். அருண் நேருவை சாக்லேட் சாச்சா என்று சொல்லுகிறார்கள் வட இந்தியர்கள், வட இந்திய எம்பிஸ், வட இந்திய எம்பிக்கள் பலர். அதை மோகன்லால் கட்டருக்கும் ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இந்த சாக்லேட்டை கொடுப்பதற்கு அவர் துடிக்கிறார். கூடிய விரைவில் கொடுத்து விடுவார் என்று கூட நம்பலாம் சீனிவாசன். ஓகே, அவர் சாக்லேட் நேருவாகி விட்டாரா? சாக்லேட் சாச்சா. ஓகே, சாக்லேட் சாச்சா, சாக்லேட் சாச்சா. செய்தி துளி 2. இதுவரை ராஜ்யசபாவில் வில்சன் மற்றும் பல திமுக வழக்கறிஞர்கள் மிகவும் பாஜகவையும் அதிமுகவும் எள்ளி நகையாடி வந்தார். இனி அது நடக்காது, அந்த பாச்சா பலிக்காது. காரணம், இபிஎஸ் உடைய ஏடிஎம்கே மூலமாக இன்பதுரை என்று வரக்கூடிய வழக்கறிஞர் பிரதிதினம் வில்சனுடன் சண்டை போட இருக்கிறார் என்பதை கொள்கை ரீதியாக, தமிழகத்திற்கு நன்மை வர வேண்டும் என்ற ரீதியாக எப்பொழுதுமே இபிஎஸ்ஐ கேலியாக செய்யக்கூடிய அந்த 10 எம்பிக்கள் திமுகவில் இருந்து இருப்பார்களே, அவர்களெல்லாம் தம்பிதுரை நன்றாக சமாளித்தார். ஆனால் இனி வரக்கூடிய நல்ல சண்டை வருங்க ராஜ்யசபால், அதை நான் எதிர்நோக்குகிறேன். அதில் இன்பதுரை என்பவர் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி வழக்கு, பல வழக்குகளில் வெற்றி வாங்கி கொடுத்த அதிமுகவிற்கு ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு வில்சனுக்கு ஒரு போட்டியாக ஒருவரை கொண்டு நிறுத்தியதனால் கண்டிப்பாக திமுக எம்பிக்கள் அவர்களுடைய ஒரு கிசுகிசு சலசலப்பு என்ன என்று கேட்டால், ஒரு எம்பி இன்னொரு எம்பியிடம் நான் பேசியதை நான் காதால் கேட்டது என்ன என்று கேட்டால், அண்ணே இனிமேல் அந்த இன்பதுரை அசம்பிளி பார்லிமெண்ட்ல இருந்தா நீங்களே யாராவது டிஎம்கேல இருந்து ஒருத்தருக்கு தடால் ஏதாவது சொல்லுவாரு, நம்ம ஸ்டாலின் அடிப்பாரு, உதயநிதி அடிப்பாரு, காதோட கேட்கணும், ஜாலியா சக்குன்னு முடிக்கணும், பக்கத்தே இருக்கணுங்க, அவர் வந்தாரு நீங்க இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஓகே, செய்தி துளி 3. ராகுல் காந்தி நரேந்திர மோடியை மிக ஏளனமாக பேசியிருக்கிறார். He is not a person, he is not a politician. அவருடைய பலூனை நான் பஞ்சர் பண்ண முடியும், அவர் ஒரு மீடியா கிரியேஷன் என்று. அதற்கு ஓபிசி மாநாடு நடந்தது டெல்லியில், அந்த மாநாட்டில் அவர் பேசியிருக்கிறார். உதித் ராஜ் என்று பாஜகவில் எம்பியாக இருந்தவர், அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் ஐஆர்எஸ்ஸில் இருந்தவர், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் இருந்தவர் உதித் ராஜ். உதித் ராஜ் சொல்லியிருக்கிறார், நான் 2025 அம்பேத்கரை நேராக பார்க்கிறேன் ராகுல் காந்தி மூலமாக என்று. ராகுல் காந்தி வடிவத்தில் அம்பேத்கரை பார்க்கிறாரா? அம்பேத்கரை பார்த்துட்டாரு. ஐ கேன் பஞ்சர் மோடிஸ் பலூன் அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி. அதற்கு சரியாக சுதான்ஷு திரிவேதி என்பவரும் சம்மித் பாத்ரா என்பவரும் பாஜக தலைப்பிலிருந்து சரியான சாட்டை அடி பதில் கொடுத்திருக்கிறார்கள் சீனிவாசன். செய்தி துளி 4. ஏடிஆர் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அனைத்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதும் வாக்காளர்கள் மீதும் கண் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, பொறுப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி கேஸ் போட்டிருக்கிறது அவங்க தான். அது ஒரு இடதுசாரி அமைப்பு சார். அந்த இடதுசாரி அமைப்பு கேஸ் போட்டதுல செய்தி துளி அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒமிடியார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஜார்ஜ் சோரேஸ் ஃபண்டு தரார். அந்த ஜார்ஜ் சோரேஸ் சொன்னது மூலமாகத்தான் இந்த எஸ்ஐஆரை இவ்வளவு பெரிதாக இருக்கிறார்கள், நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக, எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக செய்ய வேண்டும் என்று. அதனால தான் நேற்று முன்தினம் பல பிரச்சனைகளுக்கிடையே அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய, சார் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய பெயரை எழுதி நாடாளுமன்ற முன்னாக ஒரு குப்பை தொட்டி வச்சு அதை கீழ்ச்சி போட்டார் ராகுல் காந்தி. அந்த எஸ்ஆர் என்பது இது ஜார்ஜ் சோரேஸுடைய வேலை என்று தான் பாஜகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். ராஜகோபாலன் வழக்கம் போல நிறைய தகவல்கள், அதுல ஸ்டார்டிங்ல இந்த தடவை இடி மின்னல் ஆட்டம் பாம் அத்தனையும் சேர்ந்து வந்தது. மிக்க நன்றி ராஜகோபால். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.